அண்மை செய்தி. தாக்குதல்கள் நடத்தப்படாத வரை பதற்றத்தை அதிகரிக்க மாட்டோம் என இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையில் பரஸ்பரம் உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், விவரங்கள். பொழுது உலக அரங்கிற்கு ஒரு உறுதிமொழியை வழங்கியிருக்கின்றார்கள். அதன்படி பதற்றத்தை திட்டமிட்டு அதிகரிக்கக்கூடிய செயலிலே நாங்கள் ஈடுபட மாட்டோம் என்று இந்தியாவும் கூறியிருக்கின்றது, பாகிஸ்தானும் கூறியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. இரண்டு தரப்பிலுமே அணு ஆயுதங்கள் இருக்கின்றன. இரண்டு நாடுகளும் அணு ஆயுத தாக்குதலை கையில் எடுத்தால் இருவருக்கும் மிகப்பெரிய பேரிழப்பு ஏற்படுவதுடன் தெற்காசிய பிராந்தியத்திற்கு ஒரு பாதுகாப்பு குறைபாடு ஏற்படும். என்றாலும் இந்தியா தொடர்ந்து பொறுமை காத்து பாகிஸ்தானுக்கு பலமுறை அறிவுறுத்தல்களை வழங்கியும் பயங்கரவாதத்தை விட்டுக் கொடுக்காத ஒரு சூழ்நிலையிலேயே பாகிஸ்தான் இருக்கின்றது. எனவேதான் கடைசி வாய்ப்பாக இந்த தாக்குதல் யுத்தத்தை கையில் எடுத்திருக்கின்றது. தாக்குதல் நடவடிக்கையின் மூலமாக பாகிஸ்தானினுடைய பயங்கரவாத நிலைகள் குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் 1-2 நாட்கள் இந்த சண்டை தொடர்ந்தால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளும் 1-2 பேர் மிச்சப்பட்டு இருக்கின்றார்கள். அவர்களையும் அழித்து ஒழித்து விடுவதற்கான வாய்ப்பு இந்தியாவிற்கு கிடைத்திருக்கின்றது. இந்த நிலையில்தான் இரண்டு தரப்பிலும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் அழைத்து பேசியிருக்கின்றார்கள். அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எல்லாம் பேசியிருக்கின்றார். இரு தரப்பினரும் நாங்களாக தன்னிச்சையாக பதற்றத்தை அதிகரிக்கக்கூடிய விதமான விஷயங்களிலே ஈடுபட மாட்டோம் என்று உறுதிமொழி அளித்திருக்கின்றார்கள். முதலில் யார் போரை நிறுத்துவார்கள் என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்தியா இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிரான நடவடிக்கையை தொடங்கி இருக்கின்றது. அதற்கு முன்பாக ஜம்மு காஷ்மீருக்குள் புகுந்து நடத்திய பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று இந்தியா கூறி வருகின்றது. இன்று நேற்றல்ல, 1-2 அல்ல, பலமுறை பல நாட்களாக இது போன்ற தாக்குதலை பாகிஸ்தான் தீவிரவாதிகளை கொண்டு நடத்தி வருகின்றது. அந்த பயங்கரவாதிகளுடைய முகாம்கள் ஏன் பாகிஸ்தானுக்குள் இருந்தன என்பது உலக அரங்கிற்கு முன்பாக இந்தியா வைக்கக்கூடிய கேள்வியாக இருக்கின்றது. கொல்லப்பட்ட பலரும் இந்தியாவிற்கு மட்டும் குறிப்பிடப்பட்ட பயங்கரவாதிகள் அல்ல. அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளும் பிரான்ஸ், பிரிட்டன் போன்ற நாடுகளும் கூட தடை செய்திருக்கக்கூடிய அமைப்பை சார்ந்தவர்கள் பாகிஸ்தான் எல்லைக்கு உள்ளே புகுந்து இந்தியா நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஆக ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பயங்கரவாதிகளாக இருக்கக்கூடிய அந்த நபர்கள் தான் பாகிஸ்தானுக்குள் வசித்து வருகின்றார்கள். பாகிஸ்தானுடைய ஆதரவு இல்லாமல் அவர்கள் எப்படி பாகிஸ்தான் நாட்டுக்குள் வசித்திருக்க முடியும் என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இந்தியா அந்த பயங்கரவாதிகளை தாக்கினால் பாகிஸ்தான் நாடு ஏன் ராணுவ நடவடிக்கையில் இறங்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. என்றாலும் இந்தியாவை பொறுத்தவரை அணு ஆயுதங்களை உருவாக்கிய அந்த 90களின் இறுதி காலகட்டத்தில் வழங்கியிருந்த உறுதிமொழியை இன்னும் பின்பற்றி கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு நாட்டுக்கு எதிராகவும் இந்தியா தன்னிச்சையாக அணு ஆயுத போரை தொடங்காது. அணு ஆயுதங்களை முதலில் பயன்படுத்தக்கூடிய நாடாக இந்தியா இருக்காது என்ற உறுதிமொழியினை உலக அரங்கிற்கு இந்தியா ஏற்கனவே கொடுத்திருக்கின்றது. அதை தற்போது வரை இந்தியா பின்பற்றி வருகின்றது. என்றாலும் பாகிஸ்தானை பொறுத்தவரை தன்னிச்சையாக பாலிஸ்டிக் ஏவுகணையை கொண்டு டெல்லி உள்ளிட்ட நகரங்களை தாக்குவதற்கு முயற்சி எடுத்திருக்கின்றார்கள். எனவே அதுபோன்ற நடைமுறைகள் இருக்கும் பொழுது இந்தியா முதலில் போரை நிறுத்துகின்றோம் என்ற முடிவினை எடுப்பது சரியாக இருக்காது என்பதுதான் இந்தியாவினுடைய பார்வையாக இருக்கின்றது. என்றாலும் இந்தியா, பாகிஸ்தான் இரண்டு நாடுகளுமே தற்பொழுது மற்ற உலக நாடுகள் தலையிட்டு பேசியதன் அடிப்படையிலே தன்னிச்சையாக போர் பதற்றத்தை அதிகரிக்கக்கூடிய நடவடிக்கையிலே நாங்கள் ஈடுபட மாட்டோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் போரை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்றோ முழு அளவில் நாங்கள் பின்வாங்கிக் கொள்வோம் என்றோ எந்த ஒரு நாடும் உறுதியளிக்கவில்லை. எனவே இந்தியா, பாகிஸ்தான் இடையில் மூண்டிருக்கக்கூடிய இந்த சண்டை எப்போது முடிவுக்கு வரும் என்பது இதுவரை விடை காணாத ஒரு கேள்வியாகத்தான் இருக்கின்றன. கடந்த 2 நாட்கள் இரவில் நடந்ததை போன்று இன்றும் தாக்குதல் நடப்பதற்கான சூழல் தான் இரண்டு தரப்பிலும் இருக்கின்றது என்பதை பார்க்க முடிகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.